காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 93. கள்ளம் இல்லாத உள்ளம் பெற இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். நகையே இஃது இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள்தன் தகைமையை நாடி விரும்புவதே. இந்த உலகம் முழுமையையும் ஈன்றெடுத்த அன்னை அபிராமியினுடைய நெஞ்சம் ஒளிமிக்க தாமரை மொட்டுகளைப் போன்றவை. கருணை பொங்கும் அந்த காந்த கண்கள் மருட்சியுடைய மான்விழிகளைப் போன்றவை. பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்று கவிஞர்கள் கூறுகின்றனர். அவ்வாறு என்றால் அன்னையை மலையரசன் மகள் என்பது எவ்வாறு பொருந்தும்? இவை யாவும் ஒன்றிற்கு ஒன்று முரண்பாடானவை. இவற்றை எண்ணும்போது நமக்கு நகைக்கத் தோன்றுகிறது. இந்த கற்பனைகளை விட்டு அன்னையின் உண்மை நிலையை ஆராய்ந்து உணர்வதே இனிமேல் நமக்கு விரும்பத்தக்கது ஆகும். உள்ளத்தில் கள்ளமில்லாமல் இருந்தால் வெள்ளம் போல செல்வம் குவியும். உள்ளத்தில் கள்ளம் வந்து புகுந்துவிட்டால் நம்முடைய செயல்களில் நேர்மை இல்லாமல் போகும். அதன் வழியாகவே உயர்வும் கிடைக்காமல் போகும். எனவே உள்ளத்துக்குள் கள்ளம் என்கின்ற ஒன்று, பொறாமை குணம் என்கின்ற ஒன்று வாராமல் பார்த்து கொள்ள வேண்டும். கள்ளமே இல்லாத உள்ளம் நம்பசமாக காத்தாயி அம்மன் திருவருள் புரிய வேண்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.